வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். நான் உங்கள் வெர்ஜினியா. இப்போ நான் செய்ய போகிறது கஜூர். அதாவது இங்கெல்லாம் வந்து கஜடாம்பாங்க, திருச்சி பக்கம்லாம் கஜூர்ம்போம். இப்போ அதை தான் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். மைதா 1 கப், அரை கப் ஜீனி, ரவை 2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், பால் 2 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன், ஏலக்காய் 4, முட்டை 1, பேக்கிங் சோடா 1 பிஞ்ச், தேவையான எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறோங்கிறத நம்ம பார்க்கலாம். அது முதல்ல இந்த சர்க்கரையை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கணும், சர்க்கரையும் ஏலக்காயையும். இப்போ பாருங்கள், சர்க்கரையை ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதில் வந்து முட்டையை ஊற்றி அதையும் ஒரு மிக்சியில் ஒரு சுற்று போட்டுக்குவோம். இப்போ அந்த சர்க்கரை பொடியில் முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ அதையும் ஒரு சுற்று மிக்சியில் போட்டுக்குவோம். பாருங்கள், முட்டையை போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பேனை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன், அது சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி இந்த மாவை கலந்துக்குவோம். ஒரு பவுலில் அந்த மைதாவை எடுத்து வச்சுட்டோம். இப்போ அதில் ஜீனி முட்டை கலக்கினதை இதில் ஊற்றுவோம். இந்த முட்டை எதுக்கு போடுறதுன்னா, உள்ளுக்குள்ளார நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் இது. அதுக்காக தான் இந்த முட்டையை போடுறது. இப்போ ரவை எடுத்து வச்ச ரவையை போடுவோம். அரிசி மாவை போடுவோம். இப்போ கலக்குவோம் அதை எல்லாத்தையும். இது அப்படியே இது முட்டையில் இருக்க ஈரம் கொஞ்சம் இருக்கும். நம்ம கொஞ்சம் பால் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறுவோம். இந்த பேக்கிங் சோடாவை இதில் போடுவோம். பால் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, நான் பால் ஊற்றுறேன். பால் ஊற்றினா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் ருசியாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். அதோட இந்த நெய்யை ஊற்றிக்கிறேன். இது ஒரு ருசிக்காக தான். மாவு கிளறி வச்சுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஊறணும். அதுக்கு பிறகு நம்ம எண்ணெயில் போடணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருட்டி ஒன்று ஒன்றா போடுவோம். மிதமான தீயில் போடணும், அதிக சூடு வேண்டாம். ஏன்னா மேலே வெந்துடும், செவந்து போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மிதமான தீயில் நம்ம போடணும். இந்த மாதிரி உருட்டு இந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தாலும் ரொம்ப பெருசாக வெந்தோன்னே தெரியும். இந்த அளவு உருட்டிக்கோங்க. எண்ணெயில் போட்டிருக்கேன். நல்லா ஒரு பக்கம் செவந்தோன்னே திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஒரு பக்கம் அதை வெந்துருச்சு, நான் திருப்பி விட்றேன். அடுத்த பக்கமும் நல்லா வேகட்டும். சூடான சுவையான கஜூர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். இது இந்த ஊர் பக்கமெல்லாம் வந்து கஜடான்னு சொல்லுவாங்க, திருச்சி பக்கமெல்லாம் இதை கஜூர்னு சொல்லுவாங்க. நான் அதனால் கஜூர்னே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.